வணக்கம் சகோதரிகளே. நீங்களும் காலையில் எழுந்தவுடன் சோர்வாக உணர்கிறீங்களா? நாள் தொடங்கும் நேரத்திலேயே இன்று மீண்டும் அதே முடிவில்லாத வேலைகள், அதே ஓட்டம் என்று தோன்றுதா? மாலையாகும்போது இன்று எனக்காக ஒரு நிமிஷமும் கிடைக்கவில்லை என்று தோன்றுதா? நீங்க உங்களிடம் கேட்டதுண்டா, நான் முழு நாளும் இவ்வளவு வேலை செய்றேன், ஆனாலும் எனக்கு திருப்தி ஏன் கிடைக்கவில்லை என்று? இந்த எல்லாமே உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டதா? அப்படின்னா இன்றைய இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல, உங்க தினசரி வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு சம்மர் மார்னிங் ரூட்டீன். அது உங்க வேலைகளை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களை உள்ளிருந்து லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் மன அழுத்தமின்றியும் உணரச் செய்யும். முக்கியமாக இந்த ரூட்டீன் முற்றிலும் நடைமுறை சார்ந்தது. இதை நீங்க இன்றே உங்க வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். வீட்டு பெண்களின் வாழ்க்கை வெளியே பார்க்க சிம்பிளாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அது மிகவும் சவாலானதுதான். கண்கள் திறப்பதற்கு முன்பே மனதில் வேலை பட்டியல் தொடங்கிவிடுகிறது. கிச்சன், காலை உணவு, மதிய உணவு, சுத்தம் செய்தல், குடும்பம். இவ்வாறு வேலை செய்ய செய்ய மாலை எப்போதாகிறது என்று தெரியாது. நாளின் முடிவில் நாம் சோர்ந்து இன்று நான் எனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்ன? பிரச்சனை வேலை அதிகம் இருப்பதல்ல. பிரச்சனை திட்டமிடாமல் வேலை செய்வது மற்றும் தவறான ரூட்டீனை பின்பற்றுவது. நீங்க சரியான ரூட்டீனை கற்றுக்கொண்ட நாளில் இருந்து உங்க மன அழுத்தம் பாதியாக குறைந்துவிடும். அப்படியானால் உங்க நாளின் மிக சக்தி வாய்ந்த பகுதியான காலை ரூட்டீனை தொடங்குவோம். ஏனெனில் காலை சரியாக இருந்தால் நாள் முழுவதும் தானாக கட்டுப்பாட்டில் இருக்கும். முதலாவது மற்றும் மிக சக்தி வாய்ந்த ஸ்டெப் இரவு தயாரிப்பு. ஆம், ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் வைஃபின் நாள் காலை அல்ல, இரவிலேயே தொடங்குகிறது. நீங்க தூங்குவதற்கு முன் 20-25 நிமிடங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் உங்க காலை முற்றிலுமே மாறிவிடும். இரவே மறுநாளுக்கு தேவையான காய்கறிகளை தனியாக வைத்து விடுங்க. பருப்பு அல்லது அரிசி சமைக்க வேண்டுமானால் அதை அளந்து தனியா எடுத்து வைங்க. முக்கியமா கிச்சனை சுத்தம் செய்து தூங்குங்க. காலை எழும்போது நீங்க வேலை தொடங்குகிறீங்க என்று கூட தோன்றாது, ஏனெனில் பாதி வேலை ஏற்கனவே முடிந்திருக்கும். இந்த சிறிய மாற்றம் உங்க காலை 20-30 நிமிடங்களை சேமிக்க உதவும் மற்றும் அமைதியான தொடக்கத்தை தரும். இரண்டாவது ஸ்டெப் மிக எளிமையானது, ஆனா மிகவும் சக்தி வாய்ந்தது. சீக்கிரம் எழுவது. இந்த வெயில் காலத்தில் காலை நேரம் மிகவும் விலை மதிப்புடையது. அந்த நேரத்தில் அதிக வெப்பம் இல்லை, அதிக தொந்தரவும் இல்லை, உடலும் கனமாக இருக்காது. நீங்க 5:30 அல்லது 6 மணிக்கு எழுவதற்கு பழகிவிட்டால் நீங்க உங்க நாளை முழுவதும் கட்டுப்படுத்த முடியும். இது மோட்டிவேஷன் பேச்சு அல்ல, இது லாஜிக். நீங்க எவ்வளவு சீக்கிரம் தொடங்குறீங்களோ அவ்வளவு குறைவாக அழுத்தம் இருக்கும். வேலைகள் அவசரமின்றி நடந்தால் மன அழுத்தம் தானாக குறையும். இப்போது ஒரு முக்கியமான பழக்கத்திற்கு வருவோம், ஸ்மார்ட் மல்டி டாஸ்கிங். ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், மல்டி டாஸ்கிங் என்றால் உங்களை சோர்வடைய செய்வது அல்ல. அதன் அர்த்தம் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது. உதாரணமாக, தேநீர் குதிக்கும் போது சும்மா நிற்காமல் கழுவிய பாத்திரங்களை எடுத்து வைக்கலாம். குக்கரில் பருப்பு இருக்கும்போது கிச்சன் மேடையை சுத்தம் செய்யலாம். சிறிய வேலைகளை இணைத்து செய்வதால் கூடுதல் முயற்சி இல்லாமல் நேரத்தை சேமிக்கலாம். இதுதான் பிஸியான பெண்களுக்கும் ப்ரொடக்டிவான பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசம். பிஸி பெண் நாள் முழுவதும் வேலை செய்வார், ப்ரொடக்டிவ் பெண் வேலைகளை ஸ்மார்ட்டாக முடிப்பார். இப்போது ஒரு பொதுவான தவறை பற்றி பேசுவோம், காலை அதிகமாக சமைப்பது. பல பெண்கள் காலை முதலே தங்களை சோர்வடைய செய்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் பெர்ஃபெக்ஷனை தேடுறாங்க. ஆனால் தினமும் ஸ்பெஷல் டிஷஸ் செய்ய தேவையில்லை. சிம்பிள், ஹெல்தி அண்ட் குவிக் ரெசிபீஸை தேர்வு செய்யுங்க. சிறுதானிய இட்லி, உப்புமா அல்லது கூழ் வகைகள். இதனால் நேரமும் சேமிக்கப்படும், உங்க சக்தியும் சேமிக்கப்படும். நினைவுல கொடுங்க, உங்க குடும்பத்திற்கு உங்க அன்புதான் வேண்டும், ரெஸ்டாரண்ட் லெவல் உணவு அல்ல. இப்போது மிகவும் முக்கியமான ஒரு விதி, நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மார்னிங் ரூல். காலை எழுந்தவுடன் செய்யும் மிகப்பெரிய தவறு மொபைலை எடுத்துக்கொள்வது. வாட்ஸ்ஆப், ரீல்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் 20-30 நிமிடங்கள் எப்படி போகிறது என்று தெரியாது. பின்னர் அதுவே அழுத்தமாக மாறுகிறது. ஆகவே ஒரு விதி, காலை வேலை முடியும் வரை மொபைல் வேண்டாம். இந்த சிறிய ஒழுக்கம் உங்க வாழ்க்கையை மாற்றும். இங்கே ஒரு சிறிய விஷயம், நீங்க சூப்பர் உமனாக வேண்டாம். எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும். ஸ்மார்ட்டாக வேலை செய்தால் வேலை எளிதாக தோன்றும், வாழ்க்கையும் லேசாக தோன்றும். இப்போது கடைசி ஸ்டெப்,
கிச்சன் ஃபினிஷ் சேலஞ்ச். கிச்சன் ஃபினிஷ் சேலஞ்ச் 9 அல்லது 9:30 மணிக்குள் உங்க முக்கிய கிச்சன் வேலை முடிந்திருக்க வேண்டும். தொடக்கத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் இந்த ஸ்டெப்களை பின்பற்றினால் சாத்தியம். அந்த பழக்கம் வந்துவிட்டால் முதல் முறையாக எனக்கு நேரம் இருக்கிறது என்று தோன்றும். அதே உங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ உங்க வாழ்க்கையின் தொடக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் செய்யுங்க, மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.